ஓகே. யாழினி மேம் பார்த்திருக்கீங்க. வேற யாராவது Yes, பார்த்திருக்கீங்க? ma'am. ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷன் ஜென்ரலா பாப்பீங்களா? பாக்குறேன்னா பாப்பேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆயுஷு மேம் பார்த்திருக்கீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்திருக்கீங்களா? ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷன் பார்த்திருக்கீங்களா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம என்ன எக்ஸாம் வந்து நம்ம ட்ரை பண்ணாலுமே, ஈவன் நம்ம சிஜேன்னு இல்லாம எந்த ஒரு எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றோம், அது ஒரு பிரைவேட் செக்டாருக்கு நம்ம ட்ரை பண்றோம்னா அதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து விடுவாங்க. ரீசெண்டா ஆர்ஆர்பின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அதுல வந்து சீஃப் லா அசிஸ்டன்ட் சம்திங் ஒரு போஸ்ட் லா படிச்சவங்களுக்காக போட்டிருந்தாங்க. அதுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு, டேட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த போஸ்டிங்ல பார்த்தானா நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நோட்டிபிகேஷன் விடும்போது என்ன டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கும், எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் வந்து கொஷின் இருக்கும், உங்களுக்கு எப்படிலாம் எக்ஸாம் இருக்கும், மேபி ப்ரிலிம்ஸ் இருக்குமா ஆர் மெயின்ஸ் இருக்குமா, இன்டர்வியூல உங்களுக்கு செலக்ட் பண்ணிடுவோமா, பிளஸ் குவாலிஃபிகேஷன், நீங்க முதல்ல எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நோட்டிபிகேஷன்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து சிஜி எக்ஸாம்னு இல்லாம எல்லா எக்ஸாமுக்காகவும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நோட்டிபிகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பார்த்ததும் செகண்ட் என்ன நோட்டிபிகேஷன்ல பார்க்கணும்னா, நான் எலிஜிபிளா, இந்த கேடருக்கு நான் எலிஜிபிளான பர்சனா அப்படின்னு பார்க்கணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா 2018 ஐ திங்க் 2019ல பார்த்தோம்னா இப்ப படிச்சு முடிச்சு லா டிகிரி படிச்சு முடிச்சாங்களே என்ரோல்மெண்ட் பண்ணல அப்படின்னாலுமே அவங்க ஜஸ்ட் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அவங்க எலிஜிபிள், சிஜி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2023ல பார்த்தோம்னா பார் கவுன்சில என்ரோல் பண்ணிருக்கணும் மஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ 2023ல சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ 2018ல சொல்லிட்டாங்க, 19ல எப்படி சொல்லிட்டாங்க, 2023ல இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மத்தவங்க சொல்றத வச்சு என்ன பண்ணுவோம்னா நம்ம அதுக்கு தயாராயிட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போற டைம்ல தான் தெரியும் நம்ம எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே நம்ம குவாலிஃபைடு பர்சனா அதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஸோ அதுலயே வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப குவாலிஃபைடு பர்சன் அப்படின்னா யாரெல்லாம் எக்ஸாம் எழுதணும், யாரெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்படி எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா எவ்வளவு ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளவு மார்க் நீங்க வாங்கியிருக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எதுல சொல்லியிருப்பாங்க, நமக்கு நோட்டிபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்க அப்படின்ற போது எனக்கு 22 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கணும். அந்த வயசுல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் என்னென்ன ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில வருவாங்க. ஆல் கேட்டகரிஸ், எல்லா கேட்டகரிஸுமே என்ன பண்ணுவாங்க அதுல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மாட்டி என்னோட ஏஜ் 25 to 42 இயர்ஸ் இருக்குது அப்படின்ற போது நான் என்ன பண்ணுவேன், ப்ராக்டிசிங் அட்வொகேட்டுக்குள்ள வந்துடுவேன். ஸோ அந்த ப்ராக்டிசிங் அட்வொகேட்டா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு மினிமம் ஒரு 10 கேசஸ் ஆவது நான் ஹேண்டில் பண்ணிருக்கணும். அந்த 10 கேசஸ் வந்து மூலியமா இல்லாட்டியும் நானா சொந்தமா பண்ணலாட்டியும் த்ரூ நம்ம சீனியர் அட்வொகேட் மூலியமா நம்ம கேசஸ் வந்து ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கோம். அவங்க வக்காலத்துல நம்மளோட நேம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ கோர்ட் நேம் என்ன பார்ட்டிஸோ அதில் டீட்டெயில் கேட்பாங்க, அந்த ஃபார்ம்ல கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி பிளஸ் ஒரு ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்க சொல்லுவாங்க. எந்த கோர்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த கோர்ட்டோட ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்போ நான் வந்து ப்ரெஷர்ஸ்ல நான் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டுக்குள்ளதான் நான் வந்து நெக்ஸ்ட் ஃபைல் பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்னோட சிஜி எக்ஸாமுக்கான அடுத்த அப்ளிகேஷன்ஸ் நான் போடும்போது என்னோட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டுக்கு தான் நான் போறேன்னா நான் சிஜி எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்றேன், நான் எழுதணுன்ற வில்லிங்ல இருக்கேன்னா நான் முதல்ல என்ன பண்ணணும், என்னோட குவாலிஃபிகேஷனை என்ன பண்ணணும், தகுதிப்படுத்திக்கணும், நான் வந்து அதை வளர்த்துக்கணும். அப்ப வளர்த்துக்கணும் நான் வந்து ஒரு 10 கேஸாவது வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை இப்பவே என்ன பண்ணணும், தயார்படுத்திக்கணும். அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே செட் பண்ணாம நம்ம போயிட்டு ஒரு எக்ஸாம் எழுத போறோம், அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா அங்கேயே நமக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன், நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. நம்ம அப்ளை பண்ணும்போதே நமக்கு சொல்லிடுவாங்க, அப்ளை பண்ற இடத்துல நம்மள வந்து அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு அங்கேயே காமிச்சிடும். ஸோ இதனாலதான் சொல்றது நோட்டிபிகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்ப நான் குவாலிஃபைடு பர்சன்ஸ் உள்ள வந்துட்டேன், நான் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டேன் அப்படின்ற போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சிலபஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த சிலபஸ் அப்படின்னா என்னது, 3 டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் வைப்போம், அதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு மெயின்ஸ் வைப்போம். அதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? சோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளவு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், மெயின்ஸுக்கு நாங்க எவ்வளவு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற எல்லா ஹலோ ஹலோ எஸ் மேம். கேக்குதா நான் பேசுறது? ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளோ நேரத்துல எக்ஸாம் நடக்கும், மெயின்ஸ்ல எவ்வளவு நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 3 மணி நேரம் தான் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடுவோம். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் புக் நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. அதுல ஃபில் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹால்ல இருக்கவங்க நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதை ஷேர் பண்ண போறோம். ஸோ ஒரு 3 மணி நேரம் நம்மளோட டைமிங். அதுக்கப்புறம் நம்ம அதை செலக்ட் ஆகுறோமா, செலக்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கே போறோம், ப்ரிலிம்ஸ் போறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் போறோம். ஸோ மெயின்ஸ் போனது அதே ஒரு 3 மணி நேரம் இதே ப்ராசஸ் தான் நமக்கு நடக்கும். எழுத போறோம், எக்ஸாம் முடிக்கிறோம், வெளில வந்துடும். மொத்தம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல வந்து நடக்கும். அப்ப அதுலயே ஒரு மேக்ஸிமம் மார்க் நீங்க எவ்வளவு வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலுமே எதுல சொல்லியிருப்பாங்க, நோட்டிபிகேஷன்ல சொல்லிட்டாங்க. நீங்க வந்து 100க்கு இந்த சில கேஸ்ட் நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த கேடர்ல இருக்கிறவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் 30 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ பிசி எம்பிசில இருக்கவங்க 35 மார்க்ஸ் எடுக்கணும். அதர்ஸ் வந்து 45 மார்க்ஸ் வந்து நீங்க எடுத்திருக்கணும். மினிமம் மார்க் நீங்க இவ்வளவு எடுத்திருந்தா பாஸ் மார்க் ப்ரிலிம்ஸ்க்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ அதே மட்டும் மெயின்ஸுக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். டோட்டல் 100 மார்க்கு. 100 மார்க்ல அந்த எஸ்சி எஸ்டிக்குலாம் 30% வந்து நீங்க மார்க் வாங்கியிருக்கணும். அண்ட் 35 மார்க் வந்து பிசி எம்பிசிக்கு மார்க் வாங்கியிருக்கணும். அதர்ஸ்க்கு வந்து 40 வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ. அப்ப இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு மினிமம் நாங்க வந்து ஒரு எல்லா கேட்டகரிக்குமே ஃபார் ஆல் கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு நாங்க என்ன பண்ணுவோம், 18 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். இதை தாண்டி நீங்க வந்து வாங்குற மார்க்கை பொறுத்து தான் மொத்தம் வைவாக்கு மட்டும் நாங்க வந்து 60 மார்க் கொடுப்போம் அப்படின்னு எல்லா மார்க் டீட்டெயிலுமே நோட்டிபிகேஷன்ல சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நோட்டிபிகேஷன்ல வந்து ஒரு விஷயம், ஒரு கிளாரிட்டி கிடைச்சா மட்டும்தான் நான் என்ன எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைச்சா மட்டும் தான் நெக்ஸ்ட் நான் சிஜே ப்ரிப்பரேஷனுக்கே போகணும். என்ன கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிச்சு, இதுல எப்படி என்ன கிளாரிட்டி என்ன பார்க்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, எத்தனை மணி நேரம் இந்த எக்ஸாம் வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. 3 மணி நேரம். ஓகேவா? எவ்வளவு ஆவரேஜ் மார்க் வைக்கிறாங்க, 35 ஆர் 30, அதர்ஸுக்கு 40 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்கும்போது 3 மணி நேரம் தான் என்னோட டைம் அப்படின்ற போது நான் படிக்கக்கூடிய அந்த சிலபஸ் எவ்வளவு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இந்த சிலபஸ் எல்லாத்தையும் நான் படிச்சு அந்த 3 மணி நேரத்துல நான் ப்ரிலிம்ஸ்ல நான் வந்து எவ்வளவு மார்க் நான் வந்து கேதர் பண்ணணும், அப்ப அந்த விஷயத்துக்கு நான் எவ்வளவு ஒர்க் அவுட் போடணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் கால்குலேட் வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப அந்த 3 மணி நேரம் தான் என்னோட டைம் அப்படின்ற போது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, அப்ப இந்த 3 மணி நேரத்தை நான் அப்ளை பண்ணக்கூடிய அந்த சிலபஸ் என்னென்ன. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு தான் நான் போறேன். அப்ப அந்த ப்ரிலிம்ஸ்ல நான் அந்த 3 மணி நேரம் படிக்கக்கூடிய 3 மணி நேரம் எனக்கு ஓஎம்ஆர்ல ஷீட்ல ஷேட் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் தான் நான் பார்க்கணும். ரைட்டா? இப்ப நான் ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து நான் பாக்குறேன். இங்க அதுவும் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷன் என்ன பண்றாங்க, சிலபஸையும் கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷனுக்குனா ஒரு நிமிஷம் ஓகே. ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்டு அதுல வந்து ப்ரிலிம்ஸோட சிலபஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்ப யாரால நோட்டிபிகேஷன் கையில வச்சிருக்கீங்களா, ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷனோட 2023 நோட்டிபிகேஷன் கையில வச்சிருக்கீங்களா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. என்னால உள்ள வந்து பார்க்க முடியாது. ஸோ நான் ஸ்கிரீனுக்கு வெளியில இருக்கிறதுனால யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, தம்ஸ் அப் போடுறீங்களா எனக்கு தெரியல. அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் நோட்டிபிகேஷன் கையில வச்சிருக்கீங்களா, இல்ல குரூப்ல போடணுமா? ஹலோ மேம், அந்த குரூப்ல அப்லோட் பண்ணிருங்க மேம். நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. ஓகே.
இப்போ நான் உங்களுக்கு குரூப்ல வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஷேர் பண்றேன். இந்த நோட்டிபிகேஷன் ஆட் பண்ணிட்டேன். இதுல பேஜ் நம்பர் 14. மேம் பண்ணிட்டேன் மேம் நோட்டிஃபிகேஷன். ஓகே. இதுல பேஜ் நம்பர் 14 எடுத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14 எடுத்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு சிலபஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே வந்து மெயின்ஸ் பாருங்களா. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருப்பாங்க. அதுல டிரான்ஸ்லேஷன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரும், மெயின்ஸ்ல மொத்தம் 4 பேப்பர் நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க. 2 நாள் எக்ஸாம் நடக்கும். 2 நாள் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் நாள் வந்து மார்னிங் ஒரு எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். அதுக்கப்புறம் மதியம் ஒரு எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும். ஒரு நாள் வந்து 2 எக்ஸாம் முடிஞ்சிச்சா, அடுத்து 2வது நாள் மார்னிங் ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிடும். இந்த ப்ரிலிம்ஸை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. அப்ப மெயின்ஸ்ல உங்களுக்கு 4 பேப்பர், ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பேப்பர், லா பேப்பர் 1, லா பேப்பர் 2 அண்ட் லா பேப்பர் 3. அதுக்கான சிலபஸ் என்னன்றதே மொத்தம் 15 இந்த பேட்ச்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ப்ரிலிம்ஸ்ல பார்த்தோம்னா பார்ட் ஏல பாருங்களா, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்ட் பில பார்த்தோம்னா சிஆர்பிசி, இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் மைனர் ஆக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பார்ட் சில வந்து ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவே அப்படியே 1 பாத்தீங்கன்னா லா பேப்பர் 1 மட்டும் பாருங்க. அதே கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், இந்தியன் பீனல் கோட், பிரின்சிபல் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதை நான் எதுக்கு இப்படி பார்க்க சொன்னேன் அப்படின்னா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு மார்க் எடுத்தா மேம் நான் வந்து மெயின்ஸ் வந்து போக முடியும், ஏன்னா இங்க 35 தான் 40 தான் ஆவரேஜ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு லா ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு சிஜே எக்ஸாம் கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸ் எப்பவுமே என்ன பண்ணணும்னா, என்னோட அந்த ரிசர்வேஷன் பேசிஸ்ல வந்து நான் வந்து என்னோட கட் ஆஃப்க்கு நான் வந்து இவ்வளவு மார்க் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்னைக்குமே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க அந்த பேசிஸ்ல நீங்க மேபி பிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு 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 0.5 மார்க்ல கூட உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களோ உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களோ உங்களை தள்ளி விட்டு உங்களை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்னைக்குமே உங்களோட ரிசர்வேஷனுக்கு பேஸ் பண்ணி நான் இவ்வளவு மார்க் கட் ஆஃப் இவ்வளவு மார்க் நான் இவ்வளவு தாண்டன்னு என்னைக்கு அந்த எய்ம்ல படிக்காதுங்க. நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட மார்க் எப்பவுமே 65 எபோவ் 70 இருக்கணும் அப்படின்னு என்னைக்குமே பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஆவரேஜ் 45 எடுத்தா போதும்பா, ஒரு 50 எடுத்தா போதும்பா அப்படின்னு நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணவே கூடாது. இதோட ஹையா பிக்ஸ் பண்ண சொன்னா நான் என்ன கேட்டீங்கன்னா என்ன பிக்ஸ் பண்ண ரைட் அப்படின்னா, ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்ன்றதா என்னோட மெயின் மோட்டிவா இருக்கணும். அதுதான் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணுமே தவிர கட் ஆஃப் எவ்வளவு இருக்குது, போன வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் வந்துச்சு, நான் எவ்வளவு மார்க், அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம சிஜே படிக்க போறோம்னா பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட மார்க்கா மினிமமே 60%, 60 மார்க் வாங்கினா போதும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா நீங்க 60க்கு மேலதான் நீங்க மார்க் வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் கேட்டா 60, 65, 70 இதுக்கு மேலதான் உங்களோட மார்க் நீங்க வச்சிருக்கணும். ஓகேவா? என்னைக்குமே அது கீழே நீங்க வரணும் நீங்க யோசிக்காதீங்க. ப்ரிலிம்ஸ் தானே, ஜஸ்ட் பாஸ் ஆகிறோம், பாஸ் ஆகல, அது எலிஜிபிள் மார்க் தானே, அது என்ன மேம், அதை என்ன கால்குலேஷன் பண்ண போறாங்களான்னா அதை நமக்கு தேவையில்லை. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு மார்க் நீங்க வாங்கியிருக்கணும். இந்த ப்ரிலிம்ஸ் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அப்புறம் மெயின்ஸ் நீங்க வருவீங்க. இப்போ உங்களோட மெயின்ஸ் மார்க் பிளஸ் வைவா மார்க் மட்டும்தான் உங்களோட சிஜே அப்படின்ற போஸ்டிங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு மார்க் வந்து இந்த மெயின்ஸும் வந்து வைவா மட்டும்தான் உங்களுக்கு தீர்மானிக்கப்படுது. ப்ரிலிம்ஸ்ன்றது உங்களோட எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான். அதுல நீங்க வந்து பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க மெயின்ஸ்ன்றதை எழுத முடியும். ஓகேவா? அதனால நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நீங்க ரொம்ப சாதாரணமா ஓகே பாத்துக்கலாம், அது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் தானே, நம்ம ஜஸ்ட் ஒரு ஆவரேஜா போட்டுக்கலாம்னா ஏன் அப்படி யோசிக்காதீங்கன்னு சொல்றேன்னா, ஒரு 0.5 கூட உங்களை வந்து அந்த போஸ்டிங்க்கு போக விடாம ஒரு தடையா அமையும். ஒரு 0.5 மார்க் கூட. ஓகேவா? ஸோ அதனால நம்மளோட மார்க் என்னைக்குமே ஹையா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெயின்ஸுக்கு நீங்க வரும்போது கூட ஒரு ஸ்டேட் ரேங்க்ல ஒரு 300 ஆர் 250க்கு மேல ஒரு 270 இந்த மாட்டம் அதுக்கு மேலதான் உங்களோட மார்க் நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும், டோட்டல் மார்க். ஓகேவா? ஸோ அதனால வந்து
ஒரு கம்மியான லோ ரேஞ்ச்லயே வந்து உங்களோட மார்க்கை என்னைக்குன்னு நினைச்சு படிக்காதீங்க. அப்படி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கும் போது நான் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் மட்டும் நான் படிச்சுக்கிறேன், இந்த மட்டும் நான் படிச்சு நான் பாஸ் ஆகிறேன் அப்படின்னே மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ வந்து சிஜி எக்ஸாம் படிக்க போறேன்னா நான் வாங்க போற ரேங்க் ஸ்டேட் ரேங்க் தான் இருக்கணும், ஸ்டேட் ரேங்க் தான் நான் வாங்கணும் அப்படின்னே உங்க மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படிலாம் மார்க் வாங்கணும், எப்படிலாம் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் சேர்த்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நீங்க மெயின்ஸை வந்து சேர்த்து படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, லா பேப்பர் 1ல மட்டும்தான். மெயின்ஸ்ல அந்த 1-5 இருக்குல்ல, 15 பேஜ் நம்பர் இருக்குல்ல, அதுல லா பேப்பர் 1ல மட்டும்தான் உங்களுக்கு அதாவது தியரியா வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இப்ப டிரான்ஸ்லேஷன் பார்த்தா நீங்க வந்து ஒரு பேராவை கொடுப்பாங்க, நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிடணும். ரைட்டா? லா பேப்பர் 1 பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க, நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். லா பேப்பர் 3 பார்த்தாலும் அப்படிதான், ஒரு கிரிமினல் ப்ராப்ளம் கொடுப்பாங்க, அதை நீங்க சால்வ் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா லா பேப்பர் 1ல மட்டும்தான் சப்ஜெக்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஆக்டை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், கான்ஸ்டிடியூஷன், எவிடன்ஸ், ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்ப லா பேப்பர் 1ல நீங்க வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டா நீங்க ஒரு பேப்பர் எழுத போறீங்க, ஒரு தியரி பேப்பர் எழுத போறீங்கன்னா அது லா பேப்பர் 1 மட்டும்தான். ஓகேவா? இப்ப இந்த லா பேப்பர் 1ல சொல்லப்பட்ட இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல சொல்லப்பட்டுள்ள சிலபஸ்ல இருக்குதான்னு பார்த்தா இருக்குது. ரைட்டா? அங்கேயுமே சிஆர்பிசி இருக்குது, அங்கேயுமே சிபிசி இருக்குது, அங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, அங்கேயும் எவிடன்ஸ் இருக்குது, அங்கேயும் ப்ளீடிங்ஸ் இருக்கு. அப்போ நான் ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும் போதே நான் மெயின்ஸையும் சேர்த்து படிக்கணும். நான் இந்த ப்ரிலிம்ஸுக்கு நான் இந்த சப்ஜெக்டை நான் வந்து படிக்கும் போதே மெயின்ஸ்ல நான் ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணுமோ அந்த மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் நான் வந்து படிக்கிறேன், படிக்கும்போது மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான் இந்த லா பேப்பர் 1ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த சிஆர்பிசி, சிபிசி, ஐபிசி, கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே மேஜர் ஆக்ட் தான். ஓகேவா? இதுல வந்து டவுட்டே இல்லை, இது எல்லாம் மேஜர் ஆக்ட் தான். இப்ப இந்த மேஜர் ஆக்ட் வந்து கண்டிப்பா நான் எல்லாமே படிக்கணுமானா கண்டிப்பா எல்லாமே படிக்கணும். ஓகேவா? இப்ப இதை நான் எப்படி படிக்கணும்? 1 வேர்ட் பேட்டர்ன்ல படிக்கணுமா, இல்ல மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் படிக்கணுமான்னு கேட்டானா, என்ன கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 164 சிஆர்பிசில செக்ஷன் 164 என்ன சொல்லுது? யாராச்சும் சொல்லுங்க. செக்ஷன் 164 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுது? கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டா மேம்? Confession statement before the magistrate, ma'am. வெரி குட், வெரி குட். அது ரிலேட்டடான செக்ஷன் வேற எங்கெல்லாம் இருக்கு? எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு மேம். Evidence Act 25 நினைக்கிறேன் மேம். 24 to 30. ஓகே. நெக்ஸ்ட் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ரூல் 10 மேம்? சொல்லுங்க. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 11 மேம்? ரூல் 11 ரூல் 11 ரெக்கார்டிங் ஆஃப் விக்டிம் ஸ்டேட்மெண்ட் 164 ஆஃப் சிஆர்பிசி. ஓகே. 167 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுது? மத்தவங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஒன் 167 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்லுது? ஓகே. இப்போ 164 பொறுத்த வரைக்கும் நம்ம ரிலேட்டடா என்னென்ன பாக்குறோம்? 164 என்ன சொன்னாங்க? ஒரு கன்ஃபெஷன் ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி கன்ஃபெஷன் வந்து எடுக்கணும் 164 சொல்லிட்டேன். இது சிஆர்பிசி பத்தி நான் பேசுறேன். ஓகேவா? இப்போ இது ரிலேட்டட் வந்து ப்ரொவிஷன் எங்க கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பேட்டர்ன், கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ல ரூல் 10, ஐ திங்க் ரூல் 10. அதுக்கப்புறமாட்டி
அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். கிரிமினல் ரூட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் எவிடன்ஸை பார்க்கும்போது எந்தெந்த செக்ஷன் 24 பார்ப்போம். அதுக்கப்புறம் செக்ஷன் 25 பார்ப்போம். ஸோ அது சார்ந்த செக்ஷன் 27 பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கன்ஃபெஷன் ரிலேட்டடா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ப்ரிலிம்ஸ்ல வந்து என்ன கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபெஷன் சம்பந்தமா கேட்கறாங்க. இப்ப செக்ஷன் கன்ஃபெஷன் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி வந்து எடுக்கக்கூடிய ரிலேட்டட் செக்ஷன் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், 164 வந்து சொல்லுவேன். ரைட்டா? ப்ரிலிம்ஸ்ல வந்து நான் கேட்கறாங்கன்னு சொல்லிடுறேன். இப்ப இதுவே மெயின்ஸ்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன்? மெயின்ஸ்ல வந்து கேட்கறாங்க என்னென்ன வந்து சொல்லலாம். மெயின்ஸ்ல 5 மார்க்கு 3 மார்க் மட்டும்தான் லா பேப்பர் 1ல வந்து கேட்பாங்க. எல்லாருக்கும் புரியுதா? லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு மேம் நேற்று சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரிலிம்ஸும் லா பேப்பர் 1 மட்டும் நான் உங்களுக்கு வந்து கன்ஜாயின் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? லா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கும் 3 மார்க்கும் மட்டும் தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. மொத்தம் 100 மார்க் 25 மார்க் கேட்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அப்போ லா பேப்பர் 1ல அதாவது 5 மார்க் 3 மார்க் மட்டும்தான் கேட்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து 164 ரிலேட்டடா நான் இவ்வளவு செக்ஷன் சொன்னேன். இவ்வளவு செக்ஷன் என்னால எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியும். அலாங் வித் கேஸ் லாவோட என்னால சொல்ல முடியும். நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இதுவே வந்து என்னால ப்ரிலிம்ஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு கேட்கும்போது செக்ஷன் 27 நான் வந்து டிக் பண்ணிடுவேன். கன்ஃபெஷன் ரிலேட்டட் ப்ரொவிஷன் செக்ஷன் 167 நான் சொல்லிடுவேன் என்னால. ஓகேவா? இதுவே வந்து எனக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து கேக்குறாங்க 5 மார்க் மட்டும் கேக்குறாங்க. என்ன எழுதுனா என்னப்பா இருக்கும்? யாராவது சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் நான் என்னால நீங்க என்ன மென்டாலிட்டில இருக்கீங்கன்னு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஆர்டர் செக்ஷன் சாப்டர். ஓகே. டைட்டில் ஆஃப் செக்ஷன்ல என்னென்ன டீடைல் சொல்லிருக்காங்களோ அதெல்லாம் மேம். எக்ஸெப்ஷன் இருந்தா எக்ஸெப்ஷன், தென் கேஸ் லா. மேக்ஸிமம் இருந்தா மேக்ஸிமம். ஓகே. மத்தவங்க வேற யாரும் எதுவும் ஷேர் பண்றீங்களா? அதனால தயங்காம எதுனாலுமே வந்து ஓப்பனா சொல்லுங்க. ஓகே. நியூ ஆக்ட்ல என்ன அந்த ப்ரொவிஷன் நியூ ஆக்ட்ல என்ன செக்ஷன் சொல்லியிருக்காங்க? நியூ ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்ப நம்ம நியூ ஆக்ட் தான் பாக்குறோம். பிஎன்எஸ்எஸ் தான் நம்ம எழுதுவோம். அதுதான் வரப்போகுது. அப்ப நம்ம நியூ ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் வந்து இது மட்டும் ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகேவா? மெயின்ஸுக்கு வந்து 5 மார்க்குக்கு ஒரு 1.5 பேஜ் கொடுப்பாங்க. 3 மார்க்குக்கு ஒரு பேஜ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பேஜுக்கு 22 கோடு இருக்கும். ஒரு பேஜ் பார்த்தோம்னா நமக்கு அந்த பேஜ் எப்படி இருக்கும்னா அந்த மெயின்ஸோட புக்லெட் அந்த நம்ம ஆன்சர் எழுதக்கூடிய அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு லா பேப்பர் 1க்கான ஒரு கொஸ்டின் புக்லெட் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, 3 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆன்சர் எழுதக்கூடிய நம்மகிட்ட புக் பார்த்தோம்னா அந்த ஆன்சர் எழுதக்கூடிய பேப்பர்ஸ்ல பார்த்தோம்னாமே அந்த நம்பர்ஸையும் நம்ம கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ 1ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 1ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு பேஜ் ஃபுல்லா டோட்டல் 22 கோடு இருக்கும். அப்போ அந்த 22 கோடுக்குள்ளதான் நீங்க ஆன்சர் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 பேஜ் இருக்கும். அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தோம்னா அடுத்த செகண்ட் கொஸ்டின் போட்டுருவாங்க. அப்போ அந்த 1.5 பேஜ்ல மொத்தம் 22 கோடு ஒரு பேஜுக்கு. அந்த பக்கம் பார்த்தா மேபி ஒரு 22 ஒரு 40 ஒரு 30 கோடுன்னே வச்சுப்போமே. இப்ப அந்த 30 கோடுக்குள்ள நான் வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த கன்ஃபெஷன் ஓரியன்டான ஒரு விஷயத்த நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற போது நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப எதை படிச்சா என்னால இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னைக்குமே நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்லி பேராக்ட் மட்டும்தான். நீங்க பேராக்ட்ல சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னாலே நீங்க மத்த புக்கை நீங்க ரெஃபர் பண்றீங்க. புக்கு எனக்கு வேணும், என்ன புக் ரெஃபர் பண்றது? என்ன கேட்டேன்னா புக் எல்லாம் அப்படின்றத நான் ஒரு டிக்ஷனரியில எனக்கு ஒரு வேர்ட் பாக்குறேன், அதுக்கான விஷயம் எனக்கு தெரியல, நான் பாக்குறது வந்து டிக்ஷனரி வந்து பார்ப்பேன்.
ஸோ அந்த மாட்டம் எனக்கு வந்து இந்த செக்ஷன் 183 எனக்கு வந்து செக்ஷன் 164 ஆஃப் சிஆர்பிசி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேணா நான் என்ன பண்ணலாம், ஒரு புக்கை பார்க்கலாமே தவிர என்னோட மெயின் கான்செப்ட் மெயினான விஷயம் எங்க இருக்கும்னா எதை பேஸ் பண்ணி நான் எழுதணும், எதை பேஸ் பண்ணி படிக்கணும்னு கேட்ட பேரக்ட் மட்டும் தான் நீங்க படிக்கணும். அது எய்தர் தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும். அப்போ நான் வந்து அந்த செக்ஷன் 183 சம்பந்தமா அந்த 1.5 பேஜ்ல நான் வந்து அந்த 22 பக்க கோட்ல நான் வந்து என்ன எழுதுனேன் அப்படின்னா அந்த 164ஓட இன்கிரியன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நீங்க மெயின் எழுதணும். அப்போ மெயின் விஷயத்த விட்டுட்டு அதை தாண்டி உள்ள மத்த எந்த விஷயத்த நீங்க வந்து கோட் பண்ணி நீங்க அதுல எழுதினாலுமே உங்களுக்கான மார்க் வந்து கிடைக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் ஹால்ல திருத்தக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தோம்னா பேப்பர்ஸை திருத்தக்கூடியவங்க பார்த்தோம்னா நிறைய பேப்பர்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா திருத்துவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு அதுலேயே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லிட்டாங்க, நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாங்க அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். நீங்க இதுக்காக லேண்ட்மார்க் கேஸ்ல நீங்க அதாவது இதுக்கு ஓரியன்டான கேசஸ்லாம் நீங்க எழுதியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாங்க வந்து அதை வந்து மேண்டேட்ரி இல்லை. மேபி அப்படி எழுதி நீங்க வந்து தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து நாங்க மார்க் மைனஸ் பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு வந்து நீங்க கேசஸ் எழுதணுன்ற ரிலேட்டட் கேசஸ்லாம் நீங்க எழுதணுன்ற ஒரு மேண்டேட்ரி இல்லை. அப்ப நமக்கு ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, நீங்க அதுக்கான செக்ஷன் என்ன சொல்றதோ அதை மட்டும் எழுதுட்டாங்க. அப்ப நான் எழுதுன்ற போது நான் அப்ராக்சிமேட்டா அந்த பேரக்ல என்ன இருக்குதோ அதுல உள்ள ஒரு வேர்டு விடாம அப்படியே நான் எழுதணுமா அப்படின்னு கேட்டா அப்பெல்லாம் எழுதணும்னு சொல்லவே இல்லை. அந்த செக்ஷன் 164 சம்பந்தமான மேஜரான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்ப கன்ஃபெஷன் மேட் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற போது அப்ப கன்ஃபெஷன் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் எந்த மாதிரியான கன்ஃபெஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான் அந்த 164ல சொல்லியிருக்காங்க. இப்ப நியூ ஆக்ட்ல பார்த்தோம்னா 183 ஆஃப் நியூ ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மூலமா கூட என்ன பண்ணலாம், ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணலாம் த்ரூ த பிரசன்ஸ் ஆஃப் த அட்வொகேட் அப்படின்ற ஒரு நியூ விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களா? ஓகேவா? அப்போ அந்த 160 சம்பந்தமான மேஜரான இன்கிரியன்ஸ் மட்டும் நீங்க வந்து எழுதுனா மட்டும் போதும். இதை தாண்டி நீங்க வந்து இதை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் வந்து எழுதுறேன், எனக்கு வந்து ரொம்ப நாலேஜ் இருக்குது, நான் எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன் பாருங்கன்றத ஓவரா நீங்க வந்து அந்த 1.5 பேஜ்ல நீங்க பிரதிபலிக்கணும்னு நீங்க கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்க இருக்கிற டைமும் வேஸ்ட். அன்னைக்கு எக்ஸாம் வந்து நமக்கு திருத்துறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு மட்டும்தான் அந்த 164 சம்மந்தமா பார்ப்பாங்களே தவிர அதை தவிர்த்துட்டு நீங்க வேற மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொலாபரேட் பண்ணி உள்ள எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே கிடைக்காது. அதே மாதிரி இங்க நிறைய பேப்பர்ஸ் அன்னைக்கு எக்ஸாம்ல நமக்கு பேப்பர்ஸ் திருத்த வருவாங்க, நிறைய பேர் திருத்த வருவாங்க. அந்த நிறைய பேர் திருத்த வரும்போது நமக்கு அவங்க பேப்பர் பாக்குறாங்களா, நச்சுன்னு 4 வேர்டு எழுதியிருக்காங்களா, கரெக்டா அந்த இன்கிரியன்ஸ் சூப்பரா எழுதிருக்கு, ஓகே அந்த பொண்ணுக்கு இந்த மார்க் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மட்டும் ஒரு அந்த பேப்பரை பார்க்கும்போதே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பிரதிபலிக்கிற மட்டும் தான் நம்மளோட ஆன்சர் இருக்குன்னு தவிர எனக்கு அந்த விஷயம் தெரியும் இந்த விஷயம் தெரியும் நான் பெரிய எக்ஸ்ல நான் வந்து பிரில்லியன்ட் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் ஷோ பண்றேன் அதுல அந்த 1.5 பேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நம்மளே வந்து ஒரு பேக் பேர் வச்சுக்கிட்ட மாட்டோம் ஆயிரும். ஓகேவா? அப்போ நான் வந்து 164 சம்பந்தமா எழுதுறேன் அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் விஷயத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மூலம் கூட ரெக்கார்ட் பண்ணலாம் த்ரூ த பிரசன்ஸ் ஆஃப் த அட்வொகேட், அவங்களோட அட்வொகேட் மூலியமா கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும், செக்ஷன் 316 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி நீங்க எதை கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் அதுல சொல்லியிருக்காங்களா? ஆமா, விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த அஃபென்ஸுக்குலாம் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அது யார் ரெக்கார்ட் பண்ணணும், எவ்வளவு நேரத்துல அதை ரெக்கார்ட் பண்ணணும், அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து போலீஸ்க்கு வந்து நோட்டீஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளவு வந்து விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்கணும். இதே வந்து அன்சோன் மைண்ட் பர்சன்ட்டா எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்கணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதுல சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும், பிஎஸ்சியில சொல்லப்பட்ட செக்ஷன் 142 படி அதை கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் அந்த 183ல சொல்லியிருப்பாங்க. இப்ப இதோட கதையா நான் சொன்னேன்ல, இது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன விஷயம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆன விஷயத்த மட்டும் தான் நான் இங்க வந்து கோட் பண்ண போறேன். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதை தாண்டி நான் வந்து அந்த 183 வந்து நீங்க பேராக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பக்கம் இருக்கும். இந்த 2 பக்கம் தான் 183 இருக்கும். இந்த 2 பக்கத்தை வந்து நம்ம அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணி நம்மளால எழுத முடியாது. பட் என்னால அந்த கான்செப்ட் என்னால படிச்சு எழுத முடியும்னா நம்ம அதை மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? அது தாண்டி வந்து நான் எப்படி கோட் பண்ணணும்னா இப்ப எல்லாரும் சொன்ன மாட்டோம், முதல்ல இது எந்த ஆக்ட்ல இருக்குது, பிஎன்எஸ்ல இருக்குதா, என்ன செக்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க, இது என்ன சாப்டர்ஸ்ல வந்து இருக்குது, இதோட இன்கிரியன்ஸ் என்ன,
மேபி எனக்கு இது ரிலேட்டடானா கரெக்டான ஒரு கேஸ் கிளாஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா எழுதணும். இல்லையா ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க அது கேஸ் கிளாஸ் எழுதலை அப்படின்றதுக்காக உங்களுக்கு மார்க் போடாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஓகேவா? சோ இது தாண்டி வேற ஏதாவது எனக்கு லீகல் மேக்ஸிம் தெரிஞ்சா எழுதணும். இல்லையா நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நீங்க ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்ப மெயின் வந்து இதோட இன்கிரீடியன்ஸ் தெரியணும். என்ன சாப்டர், என்ன செக்ஷன், என்ன ஆக்ட் சொல்லுது. இதுதான் வந்து இது சார்ந்துதான் வந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? அதனால இப்ப நான் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது நான் மெயின்ஸுக்குள்ள சப்ஜெக்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மட்டும்தான். ஒரு 1.5 பேஜ் 5 மார்க்குக்கு நான் ஒரு சிஆர்பிசில செக்ஷன் 164 வந்து நான் நோட் பண்ணும்போது, அந்த 1.5 பேஜுக்கு நான் என்ன எழுத போறேன் அப்படின்றத இப்பவே நான் என்ன பண்ணுவேன், ஒரு நோட் போட்டு எழுதிப்பேன். நான் வந்து இந்த 164 வந்து மெயின்ஸ்ல வந்து கேட்கும்போது நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன் இல்லையா? நான் இப்பவே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இப்ப எனக்கு அந்த 1.5 பேஜ்லாம் நான் எழுதணும். எனக்கு இருக்கக்கூடிய டைம் 3 மணி நேரம். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் போட முடியாது. ஒரு 10 நிமிஷம்லாம் டைம் போட முடியாது. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நான் எவ்வளவு நேரம் டைம் போட்டேன் அப்படின்னா, ஒரு 5 மார்க்குக்கு எத்தனை நிமிஷம் என்னோட டைமை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இங்க கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணி அந்த 3 மணி நேரத்தை முடிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுனா ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம்ன்றத ஒரு அதிகபட்சம். அப்ப அதை ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 5 நிமிஷம் நான் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் டைம் மட்டும் தான் நான் எடுத்துக்கணும். அப்ப 10 நிமிஷத்துக்கு மேல நீ எடுத்துக்கிட்டேன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதுறதுக்கான ஒரு டைமிங்க கடன் வாங்கணும் மட்டும். இப்படி நீ கடன் வாங்கி எழுதும்போது எண்ட்ல என்ன ஆகும், நீ ஒரு கொஸ்டினை விட்டு வந்துடுவ. எனக்கு தெரிஞ்சாலும் என்ன ஆகும், அந்த கொஸ்டினை விட்டு வந்துட போறேன். அப்போ இதெல்லாம் எப்படி நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ லா பேப்பர் 1ல சொல்லப்பட்டுள்ள இந்த 5 சப்ஜெக்டும் ப்ரிலிம்ஸ்லயும் இருக்குதா? அப்ப நான் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நான் மெயின்ஸுக்கா நான் படிக்கும் போது அதுக்கான நோட்ஸை நான் இப்பவே எடுத்து வச்சிடணும். ரொம்ப ரிஸ்க்லாம் எடுத்து வைக்க மாட்டோம். அந்த 1.5 பேஜ்ல எழுதக்கூடிய அந்த 5 மார்க்குக்கு நான் என்னென்ன கோட் பண்ண போறேன் அப்படின்றத மட்டும் இப்ப நான் நோட்ஸ் எடுத்தா போதும். அப்ப இப்ப நிறைய பர்சன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப இன்டெப்தா கன்ஃபியூஷன் பத்தி சொல்லணும்னா நமக்கு வந்து ஒரு 3 நாள் கிளாஸோட என்னால சொல்ல முடியும். கன்ஃபெஷன் மேஜிஸ்ட்ரேட் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கதையை நான் சொல்லணும்னா ஒரு 3 நாள் கிளாஸ் எடுக்க முடியும். அப்ப நோட்ஸ் எடுக்கக்கூடிய இப்ப வரக்கூடிய ப்ராசஸ்ல எப்படி பண்றீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஆழமா ரொம்ப டெப்தா உட்காந்து 10 பக்கம் 15 பக்கம் நோட்ஸ் எடுத்துட்டு போறீங்க. அது தப்பு இல்லை, அது உங்களோட நாலேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுதான். ஆஸ் அ ஜட்ஜா நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு அது தேவையான ஒரு விஷயம் தான். அது வந்து நான் தப்புன்னு சொல்லல. ஆனா மெயினா என்ன விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெறும் அவங்க என்ன பேஜ் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ அந்த பேஜ்ல மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க. உங்களுக்கு 10 பேஜோ 15 பேஜோ தரவே மாட்டாங்க. ஜஸ்ட் 1.5 பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொடுக்க போறாங்க. 3 மார்க்கு ஜஸ்ட் ஒரு பேஜ் தான் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு 3 மணி நேரம் மட்டும்தான் டைமிங். ஒரு கொஸ்டினுக்கு நீங்க இவ்வளவு நேரம் தான் டைம் எடுத்துக்க முடியும். அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து ரொம்ப டைம் இருக்கு, நான் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா நீங்க பொறுமையா உட்காந்து எல்லாத்தையும் நீங்க ஒரு இன்டெப்தா உட்காந்து படிச்சுட்டு இன்டெப்தா நீங்க ப்ரொலாங் பண்ணிட்டு போயிடலாம். அது தப்பே இல்லை. ஏன் சொல்றேன்னா இன்டெப்தா படிக்கணுன்றதை தாண்டி பேரக்டை தாண்டி இன்டெப்தா நமக்கு வேற யாருமே எங்கேயுமே அவ்வளவு அழகா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு ஆத்தர் வந்து ஒரு விஷயத்த ஒரு புக் எழுதியிருந்தாலும் சரி, பேரக்டர் சார்ந்து மட்டும்தான் அவங்க எழுதியிருப்பாங்க. பேரக்டர் சார்ந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. இதை இப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கலாம்னு இன்டர்பிரிட்டேஷன் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் கூட வந்துச்சு. அந்த கேஸ்ல கூட எல்லாரும் பார்த்திருப்போம். பிஃபோர் சன்செட் ஆஃப்டர் சன்ரைஸ்க்குள்ள ஒரு உமனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணும்போது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டபுள் பெஞ்சுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும்போது அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து காஷ் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம லால வந்து இந்த மாட்டம் ஒரு உமனை வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. மேபி அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணல அப்படின்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷனோட வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேரக்ல வந்து என்ன இருக்குதோ அந்த விஷயங்கள் தான், அதை சார்ந்த சில இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான் நமக்கு புக்லையும் எலாபரேட்டான நம்ம ஜட்ஜ்மெண்ட்லையுமே நமக்கு வந்து கைட் பண்றதுக்காக சொல்லியிருக்கோம். இதை வந்து இதுக்கு வந்து ஒரு அடித்தளமா இருக்கக்கூடியது பேரக்ட் மட்டும்தான். அதனால பேரக்டை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டீங்கனால இதை தாண்டி வேற எதுவுமே படிக்க தேவையில்ல. ஓகேவா? சோ நீங்க வந்து ப்ரிலிம்ஸுக்கு நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கும்போது மெயின்ஸ்ல சொல்ல லா பேப்பர் 1 இருக்குல்ல, இந்த 5 சப்ஜெக்டையுமே
இப்பவே படிச்சுக்கோங்க, இப்பவே நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட், இப்ப லா பேப்பர் 1ம் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கணும்னு கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ஐடியா கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை தாண்டி ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் இருக்கும்ல, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், ஆர்எல்டிஓபி, ஸோ இந்த மாதிரி சில மைனர் ஆக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ஸோ இதெல்லாம் ஒரு மைனர் ஆக்ட். ஓகேவா? இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு நோட் போட்டு எடுத்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல ஒரு மேஜர் ஆக்ட்னு ஒரு பக்கத்து பிரிச்சுக்கோங்க, மைனர் ஆக்ட்னு ஒரு பக்கத்து பிரிச்சுக்கோங்க. இப்போ மேஜர் ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிஆர்பிசி, சிபிசி, ஐபிசி, கான்ஸ்டியூஷன்லாம் வந்துருமா? மைனர் ஆக்ட்னு பார்க்கும்போது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், ஆர்எல்டிஓபி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், என்ன ஆக்ட்னு வந்துருமா? இப்போ இதை நீங்க படிக்கும்போது என்ன பண்றீங்கன்னா ஒரு மேஜர் ஆக்ட் சூஸ் பண்றீங்கன்னா சைட் பை சைட் ஒரு மைனர் ஆக்ட் சூஸ் பண்ணி படிங்க. இப்ப மேஜர் ஆக்ட் நீங்க படிக்கும்போது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 மந்த் நீங்க வந்து எடுத்துக்கிறீங்கன்னா இப்போ 1 மந்த்ல நான் எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன் எடுங்க. கான்ஸ்டியூஷன்ல எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்குது, இந்த எவ்வளவு சாப்டர்ஸ் வந்து எவ்வளவு நாள் முடிக்கணும் அப்படின்ற மட்டும், எவ்வளவு நாள் தேவைப்படும்ன்ற மட்டும் ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து ஒரு மைனர் ஆக்ட சூஸ் பண்ணுங்க. இதுக்கான ஒரு சாப்டர்ஸ் எடுங்க, எத்தனை செக்ஷன் இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு சாப்டர் அது எவ்வளவு செக்ஷன் முடிச்சா என்னோட டார்கெட் 1 மந்த்ல நான் முடிக்க முடியும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு ஒரு படிச்சா மட்டும்தான் நம்மளால அந்த வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு மைனர் ஆக்ட் சூஸ் பண்றீங்கன்னா சைட் பை சைட் ஒரு மேஜர் ஆக்டையும் சூஸ் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க வந்து படிங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போங்க. அப்ப அதுல வந்து நோட்ஸ் நான் எதுக்கு எடுக்கணும், நோட்ஸ் வந்து ஒரு மெயின்ஸுக்கு நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும்ன்ற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம்னா அந்த மேஜர் ஆக்ட் இந்த ஒரு பக்கம் சூஸ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் மெயின்ஸ்ல லா பேப்பர் 1 ஓரியன்டான சப்ஜெக்ட் தான். ஸோ அதுக்கு வந்து இப்போ 1.5 பேஜுக்கு நான் எப்படி முதல்ல சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்க பாருங்க. அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி வந்து படிக்கிற மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது தாண்டி வந்து இப்ப கான்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னா நமக்கு எங்க யூஸ்ஃபுல் ஆகும், இன்னும் பார்த்தோம்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும். அப்போ ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல நமக்கு யூஸ்ஃபுல் ஆக போகுது அப்படின்ற போது நீங்க வந்து எப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டா கவர் பண்ண முடியும் அப்படின்னா இப்ப நம்ம போகக்கூடிய போஸ்டிங் என்னது, ஒரு சிவில் ஜட்ஜ் அண்ட் முன்சிப் கேடருக்கு தான் நம்ம போறோம். அப்ப அந்த கோர்ட்டுக்கு வரக்கூடிய வழக்குகள் எது சம்பந்தமான வழக்குகளா இருக்குது, அப்ப அந்த வழக்குகள் வந்து அந்த வழக்குகள் சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் எந்த இடத்துல இருக்குது. அப்போ 138 பார்த்தோம்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க ஜேம் கோர்ட்டு தான் வரும். அப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தமா வரக்கூடிய வழக்குகள் சொல்லக்கூடிய செக்ஷனுக்கு அதிகமான போக்கஸ் கொடுங்க. அப்ப அந்த மாதிரி போக்கஸ் கொடுக்கும்போது அந்த மாதிரியான ரீசன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் படிக்கும்போது நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேஸும் அப்படிதான், நீங்க போகக்கூடிய போஸ்டிங்கும் உங்களுக்கு அது ரிலேட்டடா தான் கொடுக்க போறாங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பேஸ் பண்ணக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களை ரிசால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கொடுத்து ரிசால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. நீங்க போற போஸ்டிங் என்ன, அங்க என்னென்ன வழக்குகள் அதிகமா வரும், நீங்க அதுக்கு தகுதியானவர்களா, அந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன்ஸா அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறாங்க. ஓகேவா? சோ நீங்க படிக்கும் போதே நம்ம போகக்கூடிய கேடர் போகக்கூடிய அந்த பிளேசஸ்க்கு வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ ஒரு முன்சிப் போறீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஐஏ வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கணும், ஒரு இன்ஜெக்ஷனுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கணும், எந்த மாதிரி வழக்குகள் முன்சிப் கேசஸ்க்கு வருது, எந்த மாதிரி வழக்கு ஜேஎம் கோர்ட்டுக்கு வருது அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு அனலிஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க படிக்கும் போதே அந்த செக்ஷன்ஸ் வரும்போது அந்த ஓரியன்டான டாபிக் வரும்போதே நீங்க நல்லா அதுக்கான ஃபோக்கஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாவே கொடுத்துட்டு நீங்க போங்க. அது வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரைட்டிங்க்கு படிக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுதும் போது ரொம்ப ஃபோக்கஸ் அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது எதுக்கு முக்கியம், இப்ப எல்லா சப்ஜெக்டும் படிக்கலாம்னு சொல்லிட்டீங்க, எந்த சப்ஜெக்ட் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்னா எப்பவுமே வந்து நீங்க நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு சொன்னேன்ல, அதே மாட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2018 இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணுங்க. பிளஸ் அதர் ஸ்டேட்டோட கொஸ்டின் பேப்பரை கலெக்ட் பண்ணுங்க. கேரளா கலெக்ட் பண்ணுங்க, ஆந்திர பிரதேஷ் கலெக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அதர் ஸ்டேட்டோட கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணுங்க. இப்போ அதர் ஸ்டேட் கொஸ்டின் பேப்பர்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஸ்டேட்டோட கொஸ்டின் பேப்பர்லாம் எடுங்க. இப்போ பார்க்கும் போதே தெரியும்
எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான மார்க் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம்னா இப்போ 2019 ஐ திங்க் கான்ஸ்டியூஷன்ல ஒரு அதிகமான கொஸ்டின் ஒரு 19 சம்திங் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் இப்படின்னு அதோட வெயிட்டேஜ் வந்து ஒரு கால்குலேஷன் நீங்களே எடுங்க. இப்போ 2023 கான்ஸ்டியூஷன்ல மொத்தம் எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஸ்டியூஷன்ல ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எவிடன்ஸ்ல ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐபிசில ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட ப்ரியாரிட்டியை ஒரு கால்குலேஷன் போடுங்க. கான்ஸ்டியூஷன், ஐபிசி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த பிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டுக்கும் நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு எடுத்து வைங்க. எடுத்து உங்க ரூம்ல ஒட்டி வைங்க. உங்களுக்கே தெரியும் ப்ரியாரிட்டி பேசிஸ்ல நான் எந்த ஆக்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சு கால்குலேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிலிம்ஸ் எப்படி நம்ம வந்து பாஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா ஈஸியா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் அதே மட்டும் மெயின்ஸும் நீங்க அதே மாட்டோம். நீங்க வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எந்த மாதிரி எந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற மட்டும் ஒரு அனலைஸ் வந்து எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த எக்ஸாம் இப்படிதான் அட்டன் பண்ணி இப்படிதான் வரப்போகுது, இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? இப்ப நான் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டேன், எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வரும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து புக் எடுக்க போறேன். புக் எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும் ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நான் ஒரு ப்ரியாரிட்டி போட்டு வச்சிருப்பேன்ல, அந்த சப்ஜெக்டை நான் எடுக்கிறேன். பிளஸ் மைனர் ஆக்ட் ஒன்று எடுக்கிறேன், நான் படிக்கிறேன், படிச்சு முடிச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஆக்ட் நான் எடுக்கும் போது எனக்கு இதுக்கு பின்னாடி படிச்ச ஆக்ட்லாம் எனக்கு மறந்து போச்சு. நான் என்ன பண்றது அப்படின்னா எந்த நீங்க ஆக்ட் நீங்க ஒவ்வொரு சாப்டர் நீங்க படிக்கும்போது உங்களுக்குன்னே ஒரு மார்க் டெஸ்ட் நீங்க வச்சுக்கணும். உங்களுக்குன்னே ஒரு மார்க் டெஸ்ட் வச்சுக்கோங்க. நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணிக்கோங்க. பாக்குற இடத்துல எல்லாம் அதை அப்ளை பண்ணி பாருங்க. வெளியில நீங்க போற இடத்துல ஏதாவது நம்பர்ஸ் பாக்குறீங்கன்னா கூட அந்த நம்பர்ஸ் கூட நீங்க வந்து அதை இந்த நம்பர்ஸ் வந்து எந்த செக்ஷன்ல நீங்க படிச்சோம் அப்படின்ற மட்டும் பாருங்க. மோஸ்ட்லி செக்ஷன் ஞாபகம் இல்லாட்டி நமக்கு அந்த தியரி அந்த கண்டென்ட் ஞாபகம் இருக்குதா அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணி பாருங்க. சோ நீங்க வந்து படிச்சது வந்து மறக்காம இருக்கும்னா உங்களுக்குன்னு ஒரு மார்க் டெஸ்ட் வச்சுக்கோங்க. அப்ப மார்க் டெஸ்ட் வச்சும்போது எப்படி வைக்கிறது, நான் வந்து ஒன் வேர்ட் பேட்டர்ன்ல வைக்கட்டுமா, இல்ல நான் மெயின்ஸ் மட்டும் தியரியில எழுதட்டுமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்லிட்டேன், லா பேப்பர் 1ல சொல்லக்கூடிய ஒரு 5 பேப்பர் நான் சொன்னேன். இந்த 5 பேப்பர் எப்பவுமே எழுதியே பாருங்க. இப்ப கான்ஸ்டியூஷன், சிஆர்பிசி, எவிடன்ஸ், ப்ளீடிங்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, இது வந்து லா பேப்பர் 1ல. இந்த லா பேப்பர் 1 எப்பவுமே மார்க் டெஸ்ட் வைக்கிறதோட, அதாவது ஒன் வேர்ட் டைப்ல எழுதுறதோட ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நீங்க எழுதி பாருங்க. மத்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க ஒன் வேர்ட் பேட்டர்ன்ல நீங்க வந்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்க வந்து எதை எழுதி பார்க்கணும், எதை வந்து ஒன் வேர்ட் மட்டும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சு வச்சுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்னா ரொம்ப ஒரு பேர்டனாவும் தோணாது. பிளஸ் நீங்க மெயின்ஸ் படிச்ச மாட்டோம் இருக்கும், மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம் இருக்கும், லா பேப்பர் ஒன்னும் அழகா வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் இருக்கும், ப்ரிலிம்ஸ் என்ன ஆகும் படிச்ச மாட்டோம் போயிடும். இந்த 5 சப்ஜெக்ட் நீங்க ஃபுல்லா கவர் பண்ணாலே ப்ரிலிம்ஸ்ல நீங்க கிட்டத்தட்ட பாதி மார்க் வாங்கின மட்டும்தான். இந்த லா பேப்பர் 1ல சொல்லப்பட்டுள்ள இந்த 5 சப்ஜெக்டையுமே நீங்க கவர் பண்ணாலே ப்ரிலிம்ஸ்ல வந்து பாதி சப்ஜெக்ட் நீங்க வந்து கவர் பண்ண மாட்டோம்தான். ஓகேவா? இதை தாண்டி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், இது எதுவுமே நீங்க தியரியா உட்காந்து எழுத போறது இல்லை. எல்லாமே ஒன் வேர்டு தான். எல்லாமே எஸ் ஆர் நோ, 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீ உட்காந்து சூஸ் பண்ண போறதுதான் வேலை. ரொம்ப வேலை மனக்கிட்ட உட்காந்து முக்கி படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸ்பெசிபிக் ரிலீஃப் செக்ஷன் 5 என்ன சொல்லுது, செக்ஷன் 6 என்ன சொல்லுது, எனக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். நான் உட்காந்து ஃபுல்லா உட்காந்து வேலை மனக்கட்டு நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த கான்செப்ட் தெரியுது, அது என்ன செக்ஷன் எனக்கு புரியுதுன்னா எனக்கு ஒன் வேர்ட் மட்டும் கேட்க போறாங்க, நான் ஆன்சர் பண்ணிட்டு போறேன். இதே ஒரு எவிடன்ஸ் கேட்கறாங்கன்னா எனக்கு கான்செப்ட் தெரியணும், ஏன்னா அது எழுத போறேன். ஏன்னா அது லா பேப்பர் 1ல ஒரு தியரியா எனக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த மட்டும் லா பேப்பர் 1ஐயும் ப்ரிலிம்ஸையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் எப்படி படிக்கணும், லா பேப்பர் 1 நம்ம கம்பேர் பண்ணி போனோம். இது எல்லாருக்கும் ஓகேவா? இதெல்லாம் எனி டவுட்ஸ் இருக்குதா இது வரைக்கும் சொன்னதுல? எஸ் மேம். ஸ்ரீதேவி சொல்லுங்க. ஓகே. இப்போ லா பேப்பர் 1ல சொல்ல மாட்டோம், ப்ரிலிம்ஸையும் கம்பேர் பண்ணி படிங்க, மற்றதெல்லாம் ஒன் வேர்ட் பேட்டர்ன்ல படிங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி படிக்கணும்னு நம்ம சொல்லியாச்சு, இந்த மாதிரி சூஸ் பண்ணி படிக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ மெயின்ஸ் போகலாம். மெயின்ஸ் போகும்போது என்னன்னா லா பேப்பர் 1க்கு நம்ம சொல்லிட்டோம், அது தியரி தான்.
எத்தனை பேஜ் உங்களுக்கு வந்து ஆன்சர் சீட்ல இருக்கும், எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும், எப்படி இப்ப நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியாச்சு. ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது அதை எப்படி கம்பைன் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி வந்துட்டோம், மெயின்ஸுக்கும் வந்துட்டோம், டிரான்ஸ்லேஷன் முடிச்சிட்டோம், லா பேப்பர் 1 முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். இப்போ ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் நாளைக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு மேம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் வந்து கொடுக்க சொல்லிடுறேன், எப்படிலான்ற ஒரு கான்செப்ட் சொல்ல சொல்லுங்க. பட் இருந்தாலும் ஒரு ஐடியா என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கான சார்ஜ் ஃப்ரேம். இப்போ சிவில் கிரிமினல் அப்படின்னா அதுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ரீசனிங் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது எவிடன்ஸ் அப்ரிசியேஷன் இருக்குதா அப்படின்றத நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்மளோட டெசிஷன், என்னோட தீர்ப்பு என்ன அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி நான் பாக்குறது, எப்படி நான் படிக்கிறது அப்படின்னா, என்னோட என்னோட ஒப்பீனியன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம போக போறிய போஸ்டிங் வந்து ஒரு சிஜிஏ முன்சிப் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ அதுல உங்களுக்கு உங்க ஏரியால ஏதாவது பிடிச்ச ஒரு ஜேஎம்ஓ அது முன்சிப் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸை ஒரு ஃபார்மெட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுங்க, அண்ட் சிவில் ஜட்ஜ்மெண்ட்டே எடுங்க. இப்போ இன்ஜெக்ஷன் பார்ட்டிஷனு, ஸோ இது மட்டும் ஒவ்வொரு மார்க்கேஜ், இது மட்டும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ணும், ஒவ்வொரு டாபிக் வந்து சூஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து மாடல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து கோட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ எப்படிலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி போடுறாங்க, கோர்ட் நேம் போடுறாங்களா, பார்ட்டி நேம் போடுறாங்களா, ஜட்ஜ்மெண்ட்டா, நெக்ஸ்ட் ஃபேக்ட் போடுறாங்களா, ஆப்போசிட் பார்ட்டியோட ஃபேக்டை போடுறாங்க, அதுக்கப்புறமாட்டி பிளெண்டி போடுறத போடுறாங்க, டிஃபரெண்ட் போடுறாங்க, அப்புறம் இஷ்யூ ஃப்ரேம் பண்றாங்க, அப்புறம் அதுக்கான ரீசன் வந்து ஜட்ஜ் கொடுக்குறாங்க, அதுல ஏதாவது செக்ஷன் கோட் பண்ணணும், கேஸ் லாஸ் கோட் பண்ணணும், கோட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலா அவங்களோட டெசிஷன் என்னமோ சொல்றாங்க. இதுதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து லோவர் கோர்ட்ல, நம்ம ஜேஎம் கோர்ட்ல, முன்சிப் கோர்ட்ல கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க படிக்க 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 ரொம்பவே வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு எண்ணெய் ஆக்டுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்றதெல்லாம் கோட் பண்ணி தான் ஒரு ஜட்ஜ் வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ஓகே இதெல்லாம் இருக்கணும், ஒரு எண்ணெய் ஆக்ட்ல இதெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது இதெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு நீங்க ஜட்ஜ்மெண்ட் படிக்கிற ஹேபிட் வந்து, நீங்க எப்படி ஒரு லைவ்லால ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களோ அதே மட்டும் லோவர் கோர்ட்ல கொடுக்கக்கூடிய ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா வரும். பர்டிகுலரா ஒரு கேசஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியா வரும். இப்ப இந்த பர்டிகுலர் கேசஸ்க்கு இப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் போல இருக்குது, ஒரு சீட்டிங் கேஸ்னா அதுக்கு இப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு என்ஐ ஆக்ட் கேஸ்னா இப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் போல, இந்த விஷயங்கள்லாம் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் போல இருக்கு. ஒரு பார்ட்டிஷன் கேஸ் வருதுன்னா அந்த பார்ட்டிஷன் கேஸ்ல இதெல்லாம் வரணுமான்னு இருக்குது போல இருக்குது. அப்போ ஒரு பார்ட்டிஷன் கேஸ் போடும்போது எல்லாத்துக்குமே ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அப்போ நீங்க லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிக்க 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 ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது மட்டும் அந்த மட்டும் நிறைய கலெக்ட் பண்ணி அதை படிக்க 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 உங்களுக்கு வந்து என்ன தோணுனா, ஓகே இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்க அதே ஜட்ஜ்மெண்ட் நீங்க ஒரு 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 பார்ட்டிஷன் சம்பந்தமா ஒரு 4 ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும், 5 ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும், உங்களுக்கு ஒரு ஐடியா ஓகே இதை இப்படிதான் கொண்டு வருவாங்க ஜட்ஜ், இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் கோட் பண்ண போறாரு, இந்த செக்ஷன்ல தான் கோட் பண்ண போறாரு, இப்படிதான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண போறாருன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இது யாரும் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, பட் இந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதனால ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிக்கக்கூடாதுன்னா படிக்கணும், ஒரு ரெஃபரன்ஸுக்காக நான் படிக்கணும். இப்ப நான் மேபி ஜட்ஜ்மெண்ட் நான் வந்து எழுதுறேன்ற போது இப்ப ரீசெண்டா ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஒரு டெசிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ நான் அதை என்ன பண்ணும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்து அதுல வந்து நான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஆனா என்னோட மெத்தட் வந்து ஒரு சிஜே ஒரு முன்சிஃப் எப்படி எழுதுறாங்களோ நான் அந்த மட்டும் தான் எழுத போறேன். அப்படின்ற போது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் திரும்பி படிக்க 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 உங்களுக்கே வந்து இந்த கேஸ் இப்படிதாண்டா வரப்போகுதுன்னு ஒரு டெசிஷன் உங்களுக்கே கொடுத்து வந்துடும். இதுக்கு நான் கன்விக்ஷன் கொடுக்கணுமா இல்ல அக்யூட்டல் பண்ணணுமான்றத நீங்க ஆல்ரெடி ஒரு 10 ஜேஎம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு 10 செஷன் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்ப உங்களுக்கே இதை பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் இல்ல, இந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்க மேட் அவுட் ஆகல, இதெல்லாம் போலீஸ் ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் ப்ராசிக்யூஷன் சைடு மிஸ் பண்ணிட்டாங்க, ஸோ இதுக்கு வந்து ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு ஜேஎம் ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்தோமே, ஓகே இதெல்லாம் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்துடும். ஸோ என்னோட என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க ஜட்ஜ்மெண்ட் படிக்கும்போது மோஸ்ட்லி லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படிங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜட்ஜை சூஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்க, அந்த ஜட்ஜோட எப்படிலாம் அந்த ஜட்ஜ் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, எப்படிலாம் கேசஸ் ரன் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை குத்து மதிப்பா ஏதாவது ஒரு நம்பர்ஸ் எல்லாம் போட்டு நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, ஒரு சீனியர்ஸ்ட நீங்க கைடன்ஸ் கேட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து
டவுன்லோட் பண்ணி ஒரு லேப்டாப்லயோ ஆர் போன்லயோ ஒரு பிடிஎஃப் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப இருக்க உங்களுக்கு போட்டியா இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்பிரன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 50 ஜட்ஜ்மெண்டாவது வச்சிருப்பாங்களோ ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிங்க. பிளஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓல்டு நீங்க இதுக்காக தனியா புக்கெல்லாம் வாங்க வேணாம். உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு நான் என்ன பண்றது, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்ன பண்றது கேட்டீங்கன்னா, நீங்க நெட்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க அதர் கோட் ஸ்டேட்மெண்ட்ல அதர் ஸ்டேட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணாலே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்காக தனியா புக் வாங்கணும், அந்த ரிசோர்ஸ் தேடணும், எதுவுமே தேவை. எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. நம்ம 2018, 19, 23ல வந்தக்கூடிய மெயின்ஸ் கொஸ்டினோட ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுங்க. அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தே எழுதுங்க. ஒரு ஃபேக்ட் எடுங்க, பார்த்தே உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்க. இதுக்கு என்னென்ன செக்ஷன் வரும், என்னென்ன மாட்ட இஷ்யூஸ் கிளைம் பண்ணலாம், என்ன மாட்ட வந்து செக்ஷன் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே ரிசர்ச் பண்ணி ஒரு 2-3 ஜட்ஜ்மெண்ட் எழுதி பாருங்க. 4வது ஜட்ஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். ப்ராக்டிஸ் பிளஸ் லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படிங்க. அதோட சேர்த்து ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனால உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் சிவில் அண்ட் கிரிமினல் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ்ன்றது ஜஸ்ட் வந்து எலிஜிபிள் மார்க் தான். நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு மார்க் பார்த்தோம்னா மெயின்ஸ் அண்ட் வைவா மட்டும்தான். அப்ப நீங்க மெயின்ஸ்ல வந்து நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லா பேப்பர் 1ல நீங்க அதிக மார்க் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் உங்களுக்கு கை கொடுக்கலன்னா லா பேப்பர் 1 நீங்க அதிக மார்க் வாங்கி உங்களுக்கு அது வந்து காப்பாத்தி விட்டுரும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஏதாவது 4 பேப்பர்லயுமே நீங்க கம்மி மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள போறது கஷ்டம். ஸோ நீங்க தியரி பேப்பரை நான் சொன்ன மெத்தட்ல படிச்சு ஒரு 100க்கு ஒரு 70 ஆர் சம்திங் நீங்க மார்க் வாங்கி ஒருவேளை உங்க டிரான்ஸ்லேஷன் பேப்பர் கை கொடுக்கல, அது என்னால கம்மி மார்க் தான் நான் வாங்க முடிஞ்சு, ஒரு 40 தான் என்னால முடிஞ்சு, அது என்னன்னு தெரியல அப்படின்னாலுமே நீங்க நீங்க லா பேப்பர் 1க்கு நீங்க போட்ட எஃபர்ட்டும் உங்களை காப்பாத்தி விட்டுரும். இல்ல நீங்க ஜட்ஜ்மெண்ட் நீங்க இப்பல இருந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு போட்ட எஃபர்ட் உங்களை காப்பாத்தி விட்டுரும். அப்ப ஏதாவது ஒரு பேப்பர்ல நான் வீக் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 3 பேப்பர்ல நான் ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கணும். அதுக்கான எஃபெக்ட் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்றத நான் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து உள்ள போயிடலாம். ஸோ இன்டர்வியூல நீங்க அழகா உங்களுக்கு 18 மார்க் ஈஸியா உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துடுறாங்க. ஓகேவா? அதனால 18 மார்க் நீங்க வந்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இல்ல எனக்கு இன்டர்வியூ ஃபியர் இருக்குது, என்னால பெஸ்டா பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 4 பேப்பருக்கு நல்லா எஃபர்ட் போட்டு நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூல ஜஸ்ட் நீங்க 18 மார்க் வாங்கினா கூட நீங்க வந்து ஈஸியா உள்ள போயிடலாம். அப்போ எனக்கு இன்டர்வியூ ஃபியர் இருக்கு, இன்டர்வியூல நல்லா வருமா எனக்கு தெரியல, ஒரு பயம் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் மெயின்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்ல நல்லா எஃபோர்ட் போடுங்க. அந்த மெயின்ஸ்ல வந்து ரொம்ப யுக்தியை மட்டும் யூஸ் பண்ணுங்க. லா பேப்பர் 1க்கும் 1.5 பேஜ், 3 மார்க்குக்கு 1 பேஜ், டோட்டல் 22 கோடு. இதுதான் நம்ம லைஃப். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டுக்கு 8 பேஜ். அந்த 8 பேஜ்ல ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு நான் என்ன பண்ணா பாஸ் ஆயிடலாம், உங்களுக்கு என்னென்ன வழிகள்னு சொல்லியாச்சு. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் போதும். லா பேப்பர் 2 அண்ட் லா பேப்பர் 3யும் 4ம். டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் சேம், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான். எனக்கு இதுக்காக எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் செலவு பண்ணதுக்கு எனக்கு எங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப லோவா இருக்கு, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா நம்ம எவ்வளவுதான் வருமானம் எவ்வளோ ஒரு ஹையான ஒரு சேலரி வாங்கக்கூடிய ஃபேமிலியா இருக்கட்டும் நம்ம இருந்தாலுமே என்ன கேட்டா ஆன்லைன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட்டோட மெயின்ஸ் கொஸ்டின் எடுங்க, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எடுங்க. அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எனி ஜேஎம்ஆர் முன்சிபை சூஸ் பண்ணுங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக்குக்கும் ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட் 15 ஜட்ஜ்மெண்ட் படிங்க. பார்ட்டிஷனுக்கு ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட் எடுங்க. என்ஐ ஆக்டா ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட் எடுங்க. ஸோ இது மட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு 10-15 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வச்சு படிச்சுட்டே இருங்க. இன்ஜெக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாம எந்த ஜட்ஜ்மெண்ட்லயுமே கோட் பண்ணாம இருந்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு லாங்குவேஜ் ஜட்ஜ்மெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா யாராவது நம்ம சொல்லி கொடுக்கணுமான்னு தேவையே இல்லை. இதை நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே ஒரு நோட் போட்டு நீங்களே வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நோட் போட்டு ஓகே இன்ஜெக்ஷன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாம இருக்காதுப்பா, இந்த இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்குதான்னு பாக்கணும்பா அப்படின்னு நீங்க வந்து நீங்களே ஒரு பிளானிங் நீங்களே போட்டு வச்சுக்கலாம்.
ஓகேவா? அதே மாட்டம் அந்த 3 மணி நேரத்துல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு டைமிங் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த கெப்பாசிட்டிய வந்து நான் சொல்ல முடியாது. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி வந்து நீங்க தான் டிட்டர்மைன் பண்ணணும். என்னோட அட்வைஸ நான் வந்து நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ உங்களோட கெப்பாசிட்டிய நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரே விஷயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான். அந்த பிராக்டிஸ் பண்ண தான் என்னால 3 மணி நேரத்துல என்னோட எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியுமா? இல்ல 3 மணி நேரத்த தாண்டுதா? அப்படின்றது வந்து அவங்களோட ஓன் கெப்பாசிட்டிய பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? அத வந்து என்னோட விஷயம் இது. நான் வந்து 1 மாசத்துல வந்து 2 சப்ஜெக்ட முடியக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னா, இப்ப நீங்க உங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய இப்ப காவியா இருக்காங்கன்னா, இப்ப காவியாவுக்கே என்னால 2 சப்ஜெக்ட் தான் முடிக்க முடியுன்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அதனால உங்களோட கெப்பாசிட்டி என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ மெயின்ஸ்ல நிறைய பேருக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் எங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து, அவங்களால முடியாத விஷயம், அவங்க பண்ணாத விஷயங்கள் என்னன்னா, எழுதி பார்க்கல, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியல, எத்தனை மணி நேரத்துல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணுன்ற மட்டும் ஒரு ப்ரீ பிளானிங் எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாம ஜஸ்ட் எழுதுனாங்க. நிறைய பேருக்கு அது வந்து போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாம் நம்ம ப்ரீ பிளானிங்கா பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் நம்ம கையில தான். நம்ம வந்து முடிவு பண்றோம்னா நம்மளோட மார்க் நம்ம தான் இங்க முடிவு பண்ண போறோம். வேற யாருமே இல்லை. அந்த எக்ஸாம் நம்மளோட கையில. அந்த 3 மணி நேரம் நம்மளோட கையில. நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா போயிட்டேன் நான். அந்த 3 மணி நேரம் என்னோட கையில அப்படின்ற போது ஈஸியா என்னால மெயின்ஸ் வந்து பாஸ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலா வந்து காமன் கொஸ்டின்ஸ் அங்க என்ன கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்பாங்க, லீகல் சினாரியோஸ் ஏதாச்சும் கேட்பாங்க, ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் கேட்பாங்க, ஏதாவது எத்திக்கல் டயலமாஸ் ஏதாச்சும் கேட்பாங்க. இதை தாண்டி வந்து பேனல் வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்குதா, ஏதாவது டிசிஷன்ஸ் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்குதா அப்படின்றதா பேனல் வந்து உங்களை செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நாட் ஜஸ்ட் லீகல் நாலேஜ் மட்டும் இல்லாம பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் வந்து இருக்கக்கூடியதான் ஒரு இன்டர்வியூ டெஸ்ட். ஸோ பேனல் வந்து உங்கள்கிட்ட வந்து செக் பண்ணக்கூடிய விஷயம் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்றதுதான். இன்னொரு இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு பார்த்துட்டோம். இதை தாண்டி நம்ம இதை வந்து எப்படி கொண்டு போறது, இதை நான் தொடர்ந்து எப்படி கொண்டு போறதுன்னா கன்சிஸ்டன்சி மட்டும்தான். நீங்க கன்சிஸ்டன்சியா இதை பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து இதை படிக்க முடியும். இதுக்காக எனக்கு புக் ரெஃபர் பண்ணுங்க, அது ரெஃபர் பண்ணுங்க என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு புக் வந்து ப்ரிலிம் பேரக்ட் மட்டும்தான். மெயின்ஸுக்கு பேரக்ட் தான் நான் சொல்லுவேன். ப்ரிலிம்ஸுக்கு பேரக்ட். நீங்க பேரக்ட மட்டும் படிச்சா போதும். பேரக்ட்ல சொல்லக்கூடிய இன்கிரீடியன்ஸ் மட்டும் படிங்க. இப்போ ரெஸ்டியூட் கேட்டானா என்ன, அதுக்கான ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் அதை மட்டும் படிங்க. அதுக்கு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சா எழுதுங்க. தெரியலையா தேவையே இல்லை. நீங்க இன்னும் ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க உங்களுக்கு. மெயின்ஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்லாம் நீங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் கோட் பண்ணணும் அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவசியம் இல்லை மீன்ஸ் நீங்க அதை போட்டு அதை தப்பு பண்றது நீங்க அதை போடாம இருந்துருங்கன்ற மாதிரி சஜஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அதனால வந்து நீங்க உங்களோட டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்றவங்க உங்களுக்கு சூப்பரா மார்க் அள்ளி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம மேபி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னையில இருந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. வேற உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே இப்ப நான் சொல்லப்பட்ட விஷயங்கள ஏதாவது விடுபட்டு இருக்கு அப்படின்னாலுமே நீங்க கேளுங்க. நம்ம அதை இந்த செஷன்ல நம்ம முடிச்சுக்கலாம். வேற எனி டவுட்ஸ் வேற யாருக்கு எது கிளாரிஃபை ஆகாம இருக்குது அப்படின்னாலுமே கேளுங்க. சத்யா சொல்லுங்க. ஸ்ரீவித்யா சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம் இப்போ வந்து முன்சிப் அப்புறம் வந்து ஜேஎம்ஆர் ஜட்மெண்ட் படிக்க சொன்னீங்கல்ல மேம், லோக்கல் அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கவங்கள. இப்போ இதுவே வந்து இப்போ ஒரு எவிடன்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பத்தி இங்க ஒரு ஜேஎம்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை நம்ம அந்த செகண்ட்ல மெயின்ஸ்ல எழுதும் போது ரிலேட்டடா ஜட்மெண்ட் எழுத முடியுமா மேம்? இல்ல ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்க்கு ஜட்மெண்ட் எழுதணுமா? அதாவது நீங்க வந்து எப்படி நான் உங்களை படிக்க சொன்னேன் அப்படின்னா, ஜேஎம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப ஜேஎம் கோர்ட்டை கொடுக்குற வந்து ஜட்மெண்ட் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரீசனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காரணத்தினால இந்தந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், இதெல்லாம் அப்ளை ஆகல. ஸோ அண்ட் ஸோ ஒரு ஜட்மெண்ட்டை நான் வந்து பாக்குறேன், அதை கோட் பண்ணி பார்க்கும்போது இந்த அந்த ஜட்மெண்ட்லாம் அப்ளை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதே சம்பந்தமா வந்து இதே எலக்ட்ரானிக் சம்பந்தமா ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற போது இந்த ஓவரூல் பண்ணிருக்குது அப்படின்னா நம்ம அதுதான் கோட் பண்ணணும். ஓகேவா?
இது மட்டும் இல்லாம அன்னை கரெக்ஷன் பண்ண போறவங்க வந்து அதை ஓவர்ரூல் பண்ணிருக்குதா, இதை ஓவர்ரூல் பண்ணியிருக்காங்களா, அது அன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் இப்படி அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இங்க அவங்க கொடுத்தவருக்கு நீங்க வந்து அது கன்விக்ஷன் கொடுத்தாலும் சரி, ஒரு கேஸுக்கு அக்யூட்டல் கொடுத்தாலும் சரி, இங்க ரைட்டா ராங்கான்றது வந்து மேட்டர் இல்ல. கன்விக்ஷன் அக்யூட்டலுக்கு மார்க்கே இல்ல. என்ன காரணத்தினால கன்விக்ஷன் பண்ணிருக்கீங்கன்றது மட்டும்தான் மார்க்கு. இதே கேஸுக்கு ஜெயம் வந்து நீங்க படிச்ச ஒரு ஜெயம் வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மேபி ஒரு கேசஸ் வருது, அதுல ஏதோ அக்யூட்டல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ரீசன் வந்து அதே தான் நீங்கள் எழுதணும் இல்ல. மேபி அதை ஒரு ஃபார்மேட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்ல எனக்கு வந்து இது அக்யூட்டல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது அஸ் பர்சனலா நான் ஜெயம் வந்து அதை அக்யூட்டல் பண்ணிருப்பேன். எனக்கு இந்த ரீசன்லாம் பார்க்கும்போது எனக்கு இது அக்யூட்டல் பண்ணணும்ன்ற மட்டும் தோணுது. நான் ரீசனா ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட் படிச்சேன், அதுல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மட்டும் ஒரு பீரியட்ல நீங்க படிக்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா நீங்க அதே அப்ளை பண்ணலாம். ஸோ உங்க மேட்ரு வந்து அந்த ஜட்ஜ் என்ன கொடுத்துருக்கா, இந்த ஜட்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க அக்யூட்டல் பண்றீங்களா கன்விக்ஷன் பண்றீங்களா மேட்ரு இல்ல. நீங்க அந்த கேஸ் கொடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து கரெக்டா இருக்கா, கரெக்ஷன் பண்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் மாற்றம் இருக்குதா அப்படின்றது மட்டும் தான் பார்க்க சொன்னேன். இந்த ஜேஎம் கோர்ட்டோட முன்சிப் கோர்ட் ஜட்மெண்ட், ஜேஎம் கோர்ட் ஜட்மெண்ட்லாம் நீங்க வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 10-11 ஜட்மெண்ட் படிக்கும்போது அந்த ஜேஎம்மாவே நீங்க மாறிடுவீங்க. அதுல நீங்களா இருந்தா இதுக்கு என்ன கொடுத்துருப்பீங்க, நானா இருந்தா என்ன கொடுத்துருப்பேன், கன்விக்ஷன் கொடுத்துருப்பேனா இல்ல அக்யூட்டல் கொடுத்துருப்பேனா அப்படின்றத நீங்க எப்ப ஃபீல் பண்றீங்களோ அப்போ நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ஒரு 70% நீங்க வந்துட்டீங்கன்னு ஒரு அர்த்தம். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? இது ஒரு ஐடியா பர்பஸா நீங்க பாருங்க. ஹலோ, ஓகேவா மேம்? ஓகே மேம், தேங்க்யூ. ஸ்ரீதேவி சொல்லுங்க. மேம் எனக்கு ஒரு 3 டவுட்டு. ஒன்று வந்து கேஸ் லா ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும்ல, அது எப்படி நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்றது. அப்புறம் வந்து சிலபஸ் இல்லாம அதர் ஆக்ட்ஸ்ன்றத படிக்கணும்ன்ற, அது என்னென்ன ஆக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா வேணும். அப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, அது பத்தியும் சொல்லுங்க. கேஸ் லா கொஸ்டின்ஸும் வரும்ல சில இடத்துல, லா பேப்பர் 1ல, சம்டைம்ஸ் ப்ரிலிம்ஸ்ல கூட 1 மார்க்ல வரும்ல. நீங்க வந்து கேஸ்ல ஓரியன்டா கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ லாஸ்ட் போன வாட்டி கேட்டிருந்த இதுலாம் இப்போ ஜட்மெண்ட் ரைட்டிங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போன வாட்டி மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் கூட பார்த்தா லாஸ்ட் அந்த ஒரு 3 மந்த் 1 மந்த்ல வரக்கூடிய ஒரு அந்த ஃபேக்ட் அப்படியே கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த லாஸ்ட் நம்ம அந்த எக்ஸாம் வரக்கூடிய 3 மந்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ரீசன் கேஸ் லாஸ் நம்ம கொஞ்சம் அப்டேட்டா இருந்தாலே என்ன தான். ஸோ அந்தக்குள்ளேருந்து தான் கேட்டிருந்தாங்க. போன வாட்டி கூட ரீசெண்டா இப்போ எக்ஸாம் எழுத போனா அதுக்கு முன்னாடி ரீசெண்டா படிச்சுட்டு போனோம். அந்த ஃபேக்டை வந்து இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போறாங்கன்னா ஒரு அன்னைக்கு வந்த ஃபேக்ட் அப்படியே கேஸை படிக்கிறாங்க, அந்த ஃபேக்ட் அப்படியே அன்னைக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து நீங்க வந்து இந்த கேசஸ் வந்து நீங்க படிக்கணும், இதுக்கு வந்து நான் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள கேசஸ் எல்லாம் படிக்கலாம். அந்த எக்ஸாம்ல இருந்து ஒரு பிஃபோர் ஒரு 6 மந்த் 3 மந்த் இருக்கக்கூடிய கேசஸ் அந்த அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸும் அப்படிதான் கேட்பாங்க, ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ்னா அதுல இருந்து ஒரு 3 மந்த் ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அந்த மாட்டம் ஒரு கேசஸ் வந்து நீங்க படிங்க. நீங்க மத்த ஆக்ட்ல எல்லாத்துலயுமே நான் சொன்ன மாட்டம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டீங்கன்னா அந்த 1 மார்க் வந்து நீங்க மிஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து பெருசா போயிடாது. மேபி ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா. பட் அப்டேட்டா இருக்கணும்னா பிஃபோர் ஒரு 3 மந்த் இருக்கக்கூடிய கேசஸ் வந்து பாத்துக்கோங்க. என்னால ஃபுல்லா படிக்க முடியாட்டி அதை என்ன ரீசனிங் கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் லாஸ்ல அப்படின்றத மட்டும் பாருங்க. ஃபேமஸ் கேஸ் லாஸ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்பாங்க, அப்படி கேட்கறதா இருந்தா. ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. பிஃபோர் ஒரு 3 மந்த் 6 மந்த் கேட்கக்கூடிய கேஸ் கிளாஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் அப்டேட்டா இருந்தா போகும். அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா எஸ்சிசி ஆன்லைன்ல பார்க்கலாம், லைவ்ல பார்க்கலாம், பார் அண்ட் பெஞ்ச் பார்க்கலாம். ஸோ இந்த மாட்டம் ரிசோர்ஸ் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்ன கொஸ்டின் கேட்டீங்க? சிலபஸ் இல்லாம வேற என்ன ஆக்ட்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு, அது ரிலேட்டடா? சிலபஸ் இல்லாம வேற ஆக்ட் வந்து நீங்க வந்து என்ன கேட்டா சிலபஸ் தாண்டி நீங்க வேற ஆக்ட் ரெஃபரன்ஸ் பண்ணதுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் தாண்டி நீங்க வந்து இந்த ஆக்ட் தான் இந்த ஆக்ட் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா போன வாட்டி வந்து சிலபஸ்ல வராத ஒரு செஷன்ஸ் கோர்ட்டோட மைன்ஸ் மினரல்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் அது வந்து நமக்கு ஜேஎம்க்கு வராது, ஜேஎம் ஜூஸ்டிஷன் இல்ல, அது வந்து செஷன்ஸ் கோர்ட்டோட தான். இது வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ
இது எப்படி ஆன்சர் பண்ணாங்கன்னா, நான் சொன்னேன்ல, நீங்க லாஸ்ட் ஒரு 3 மந்த் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்தாவது கேஸஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். லைவ் லாலயோ இல்ல ஏதோ அந்த கேஸ்ல என்னன்றது ஜஸ்ட் ஒரு டெய்லி காலைல எழுந்திருக்கீங்களா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு லைவ் லால ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறீங்களா, ஒரு ஜேஎம் கோர்ட்டோட மூட்ஸிட் போட்டோ இல்ல ஜேஎம் கோர்ட்டோட மூட்ஸிட் போட்டோ அது ஜேஎம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறீங்களா, இந்த மாதிரி டெய்லி ஜட்ஜ்மெண்ட் படிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு வந்து நம்ம பிரிலிம்ஸ் தாண்டி அதாவது நமக்கு மைனர் ஆக்ட்ஸ்ல சொல்லப்படாத விஷயங்கள் நம்ம படிக்காத ஆக்ட் கூட நம்ம ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இப்ப லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் கூட அவர் டெய்லி வந்து ஜட்ஜ்மெண்ட் படிக்கிற ஹேபிட் இருக்குது. மார்னிங் ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிப்பார், ஹை கோர்ட்டா சுப்ரீம் கோர்ட் எனி ஜட்ஜ்மெண்ட் அவர் டெய்லி படிக்கிற ஹேபிட் இருக்குது. இப்ப கரண்டா பார்த்தோம்னா அந்த செஷன்ஸ் கோர்ட் ட்ரையலோட கேசஸ் வந்து கேக்குறாங்க. அந்த ஆக்ட் அவர் படிக்கல, ஆனா அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் படிச்சதுனால அதை அப்படியே இங்க கேட்டிருக்காங்க. அவர் ரீசெண்டா படிச்ச ஜட்ஜ்மெண்ட் அதை அப்படியே இங்க கேட்டிருக்காங்க. சோ அதுல என்ன ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன டெசிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத அவர் ஆல்ரெடி படிச்சிட்டாரு. ஓகேவா, ஆல்ரெடி படிச்சுட்டாரு. மனப்பாடம் பண்றது மேட்டர் இல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம படிக்கிறோம், எப்படி ஒரு ஆர்டிகல் படிக்கிறோமோ அந்த மாதிரி படிச்சுட்டு போயிட்டாங்க. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஈஸி ஆயிடுச்சு, அதை வந்து எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ இது வந்து நம்ம அப்டேட் தான், டெய்லி அப்டேட்டா இருக்கணும். நம்ம வந்து நீங்க வந்து பர்டிகுலரா இந்த மைனர் என்ன கேட்டீங்கன்னா பிலிம்ஸ்ல சொல்லப்பட்டுள்ள மேஜர் ஆக்ட் மைனர் ஆக்ட் படிச்சாலே போதும். இதை தாண்டி உங்களுக்கு வேற பர்டிகுலரா மைனர் ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து இதை மட்டும் நீங்க வந்து ஷார்ட் ஃப்ரேம் பண்ணுங்களேன், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அப்டேட்டா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி அப்டேட்டா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு பிஃபோர் ஒரு 3 மந்த் ஆறு எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற 1 மந்த்ல இருக்கக்கூடிய ஒரு கேசஸ் ஆகுது நீங்க டெய்லி படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிலபஸை தாண்டி கேட்கக்கூடிய ஒரு கேசஸோ ஆர் மைனர் ஆக்ட்ஸ் வரும்போது உங்களால அதை டீல் பண்ண முடியும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க டெய்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிக்கக்கூடிய ஹேபிட்டை இப்பல இருந்து வச்சுக்கோங்க. அதுதான் லைவ்ல யூஸ் பண்ணுங்க, ஏசிசி ஆன்லைன் பாத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னது. ஓகேவா மேம்? ஓகே மேம், தேங்க்யூ. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் ரிலேட்டடா நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, உங்களுக்கு எவ்ரி மண்டே வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டிங் ஆன கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ மண்டே அண்ட் மண்டேல வந்து சிவில் அண்ட் கிரிமினல் வந்து உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு எப்படிலாம் வந்து ஒரு சிவில் ஜட்ஜ்மெண்ட் எழுதணும், எப்படிலாம் ஒரு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் அப்படின்ற மட்டும் உங்களுக்கு டாபிக் ஓரியன்டாவே உங்களுக்கு அந்த மேம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, பிளஸ் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் சம்பந்தமான ஒரு கிளாரிபிகேஷன் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு கைடன்ஸா நாளைக்கு இருக்கும். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. வேற யாருக்கு எனி டவுட்ஸ் இருக்குதா, இல்ல இந்த செஷன்ஸ் யாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னாலுமே சொல்லுங்க, நம்ம வேற ஏதாவது அப்டேட் கூட பண்ணிக்கலாம். வேற யாருக்கு எனி டவுட்ஸ் இல்ல எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருக்குதா? மேம் எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க மேம். மேம். இப்போ மெயின்ஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கன்ஃபெஷன் சொன்னீங்களா மேம், அந்த கொஷின் வந்து கேக்குறாங்க அப்படின்னா அவங்க பிளாங்கா தானே கன்ஃபெஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம நியூ ப்ரொவிஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி எழுதணுமா, அரல்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் மேம்? இப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓகே அப்ப அடுத்த வருஷம் நோட்டிபிகேஷன் வருதுன்னா நியூ ஆக்ட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ண போறோம். இப்ப நீங்க எங்க போனாலுமே நியூ ஆக்ட் தான் கேக்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அப்ளிகபிள் ஃபுல்லாவே நியூ ஆக்ட் தான். ஓகேவா, அப்ப பட் நம்ம ஓல்ட் ஆனா ஆக்டோட ப்ரொவிஷன் தேவையில்லையா? ஓல்ட் ஆக்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மாட்டோம் வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நியூ ஆக்ட் வந்து எப்ப யூஸ் பண்ணணும், ஓல்ட் ஆக்ட் எப்ப யூஸ் பண்ணணும், அது எப்ப அப்ளிகபிலிட்டி, எப்பல இருந்து இந்த ஆக்ட் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு பேரக்ட்ல சொல்லிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்னா 1/7/2024 அப்புறம் தான் அந்த பிஎன்எஸ்எஸ் நமக்கு அப்ளை ஆகும். ஓகேவா, ஆனா எனக்கு ஒரு அஃபென்ஸ் கொடுக்குறாங்க, அந்த அஃபென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2022 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபென்ஸ் டேட்ல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபென்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து சிஆர்பிசி இன்க்ளூட் பண்ணணுமா, பிஎன்எஸ்எஸ் இன்க்ளூட் பண்ணணும்னா எதை இன்க்ளூட் பண்ணணும்? இந்த ஆக்ட் எப்பல இருந்து நடைமுறைக்கு சிஆர்பிசி தான் அப்ளை பண்ணணும். அப்ப எனக்கு வந்து 2 ஆக்டுமே தெரிஞ்சிருக்கணும். 2 ஆக்டுமே இப்பதான் இப்ப எல்லாமே நம்ம 2 ஆக்டும் சேர்த்து படிக்கிறது மட்டும்தான் வரும். ஓகேவா, நான் வந்து மேபி மெயின்ஸ்ல வந்து நான் இதை எழுதும் போது கண்டிப்பா வந்து 2 ஆக்டும் நீங்க எழுதுறதுதான் பெட்டர். ஓகே. அதே மட்டும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல எல்லாரும் வந்து போன வாட்டி பண்ண தப்பு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்க்காம வந்து எழுதிட்டாங்க. இப்போ வந்து செஷன்ஸ் கோர்ட்டோட கேசஸ் கொடுக்கும்போது செஷன்ஸ் கோர்ட் தான் ட்ரையபிள் பை செஷன்ஸ் கோர்ட். சில பேர் வந்து ஜேஎம் மட்டும் ட்ரையபிள் பை ஜேஎம் போட்டு கன்விக்ஷன் கொடுத்தவங்க மொத்த மார்க்குமே போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஸோ அதனால சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ் நம்ம ரெண்டுமே கன்ஜாயின் பண்ணி தான் படிக்கிற மாட்டோம் வரும் மேம். ஏன்னா நமக்கு அஃபென்ஸ் வந்து பிஃபோர் பிஎன்எஸ்எஸ் முன்னாடி கொடுத்தாங்க, நம்ம சிஆர்பிசி அப்ளை பண்ற மாதிரி வரும். ஆஃப்டர் பிஎன்எஸ்எஸ்னா நம்ம இதை அப்ளை பண்ற மாட்டோம் வரும். ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் பார்த்து தான் நம்ம கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணணும்.
ஓகே மேம். அப்புறம் எல்லா ஆக்ட்லயுமே ஃபுல் போர்ஷனுமே நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்குமா? ஆர்எல்ஸ் நம்ம ஏதாச்சும் வெமிட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல எல்லாத்தையுமே படிச்சே ஆகணும் அந்த மாதிரியா? அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட அனலைஸ்மெண்ட் எடுங்க. அதுல ஓகே. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு ஒரு 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 அனலைஸ்மெண்ட் மட்டும் ஒரு டேட்டா மட்டும் ரெடி பண்ணி நீங்க ஒரு புக்லயோ இல்ல உங்க ரூம்லயோ ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லா பேப்பர் 1ல சொல்லப்பட்டுள்ள அந்த 5 சப்ஜெக்டும் பிளஸ் மெயின் லா பேப்பர்ல சொல்லியிருப்பாங்கல்ல சிஆர்பிசி, சிபிசி, கான்ஸ்டியூஷன், ஐபிசி, எவிடன்ஸ். ஸோ ஆமா. இந்த 5 சப்ஜெக்ட்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே படிச்சுக்கணும். தரவா நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா இது ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ம். அண்ட் லா பேப்பர் 1க்கும் வரும், ப்ரிலிம்ஸுக்கும் வரும். ஓகேவா? இது நீங்க ஓகே. வந்து இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட், இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட் ஒமிட் பண்ணவே வேணாம் தான் நான் சொல்லுவேன். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட், என்ஏ ஆக்ட், ஆர்எல்டிஓபி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இந்த ஆக்ட நீங்க வந்து அதோட வாட் இஸ் வாட், இந்த செக்ஷன் என்ன சொல்லுது, 138னா என்னென்ன இருக்கணும், என்னென்ன மட்டும் சொல்லணும், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா என்னென்ன செக்ஷன் சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ்னா என்ன, இந்த மட்டும் நீங்க அந்த செக்ஷன் என்னென்ன சொல்லுதுன்ற மட்டும் நீங்க படிச்சுட்டாலே போதும். இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணுமா, இம்பார்ட்டன்ட் இல்லாம மட்டும் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மைனர் ஆக்ட்லாம் ரொம்ப ஒரு 300 400 செக்ஷன்லாம் இல்ல, கம்மி செக்ஷன் தான் இருக்கு. நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறத விட நீங்க எல்லாத்தையும் படிச்சிடுறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கு. அதனால வந்து இம்பார்ட்டன்ட் முக்கியம், இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு பார்க்காதீங்க. ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா ரொம்ப லவ் பண்ணி படிங்க. உங்களுக்கு இது வந்து கஷ்டமா தெரியாது. ப்ரிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா லா பேப்பர் 1ல கொல்லப்பட்டுள்ள சப்ஜெக்ட் அப்படியே ப்ரிலிம்ஸ்ல வருது இல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபுல் அந்த 5 மேஜர் ஆக்டும் ஃபுல்லா தரவா படிச்சிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே மேம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கணுமா மேம்? அப்பார்ட் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்லாம் எதுல படிக்கிறது? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க இப்போ ஜென்ரலா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் தான். இப்போ அது ஜென்ரலான ஒரு ஹேபிட் தான். கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கனால தப்பு இல்ல. அது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இத டெய்லி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற, டெய்லி ஜட்ஜ்மெண்ட் படிக்கலாம். ஆஸ் சிவில் ஜட்ஜ் அது நம்ம வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஹேபிட். அதை மாத்தக்கூடாது. பட் எக்ஸாம் ஓரியன்டா படிக்கிற போது லாஸ்ட் நம்ம அந்த எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் சீரியஸ்னஸ் காமிச்சு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது. அதே மட்டும் இன்டர்வியூ டைம்ல கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறதுனால இன்டர்வியூக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதை தாண்டி நான் மெயின்ஸ் வந்து நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணா போதும், மெயின்ஸ் நல்லா சூப்பரா மார்க் நல்லா ஸ்டேட் மார்க் வாங்கினா போதும்டா சாமி, அந்த மட்டும் நான் படிச்சா போதும் அப்படின்ற போது அது மெயின்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ்ல மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற போது உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. அது லா ஓரியன்டா மட்டும்தான் கேட்பாங்க. அதனால இது படிக்க கூடாதுன்னு என்னால சொல்ல முடியாது. சிஜேயா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான். மெயின்ஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வராது. இப்போ ஜட்மெண்ட் வந்து 8 லைன்ஸா அந்த மாதிரி சொன்னீங்களா மேம்? அப்போ டெபோசிஷன் டீட் எல்லாத்துக்குமே அதே 8 லைன்ஸ் அப்படிதான் வருமா மேம்? 8 பேஜ் சாரி, வந்து 8 கொடுப்பாங்க. பேஜஸ், சாரி. ஆமா 8 பேஜ் கொடுப்பாங்க. டிரான்ஸ்லேஷன் ஜட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 8 பேஜ் கொடுப்பாங்க. டிரான்ஸ்லேஷனுக்கு எவ்வளவுன்னு தெரியல, நேற்று மேம் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. பேஜஸ் ஜட்மெண்ட் வந்து ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 8 பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதுக்குள்ளதான் நீங்க எழுதுன மட்டும் வரும். நீங்க வந்து அது என்ன மாட்டம் மெத்தட்ல எழுதணும்னு நாளைக்கு நான் மேம் சொல்றேன். அது எப்படி என்ன மாட்டம் படிக்கணும்னு நான் சொல்றேன். பட் படிக்கிற மெத்தட்ன்றது இந்த நான் சொன்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸி தான். சிஜி எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் படணும்னு தேவையில்ல. ஒரு ஒரு சில இந்த மாட்டம் மெத்தட் மட்டும் தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சின்ன சின்ன மெத்தட் தான், இது மட்டும் தெரிஞ்சுன்னா பாஸ் பண்ணிடலாம். ஓகே மேம். இன்னும் ஒரே ஒண்ணு மேம். இப்போ மெயின்ஸ்க்கு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்றது சொன்னீங்களா மேம்? லா பேப்பர் 1ல அதாவது சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் ஆமா ஆமா. மேஜரா அது வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மட்டும் சாம்பிள் மாதிரி அனுப்ப முடியுமா மேம்? இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த மாதிரி எழுதி ஓகே, நான் குரூப்ல வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த இது. ஓகே நான் குரூப்ல போட சொல்றேன். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்கும் டவுட்ஸ்? மேம் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. மேம் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் வந்து மெயின் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட்டுங்களா மேம்? அது வருமா? ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் வந்து இது வரைக்கும் கேட்டது இல்ல, எனக்கு தெரிஞ்சு கேட்டது இல்ல. ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, ப்ரிலிம்ஸ்ல வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸ்ல நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆக்ட் இருக்குது. அதே மட்டும் நிறைய ஆக்ட் இருக்கு. அது மட்டும் நிறைய ஆக்ட் நம்ம வந்து இருக்குது. ஆனா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு இந்த ஆக்ட் அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டா இல்ல. பட் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுக்கோங்க. அதை யாரும் தடை பண்ண போறது இல்ல. ஆனா எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு இது நெசசரியா அப்படின்னா இல்ல. ஏன்னா இதை தாண்டி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது மார்க் உங்களுக்கு நிறைய தரக்கூடியது எல்லாமே எக்ஸ்பிரஸா சொல்லிட்டாங்க. இதுல நீங்க ஃபுல் தரவா இருந்தீங்கன்னா நீங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ மீன் உங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன்லாம் வந்து பெருசா படிக்கணும்னு தேவையில்லை. இப்போ நான் சொன்ன சிலபஸ்ல எக்ஸ்பிரஸா சொல்லக்கூடிய இந்த ஆக்ட் நீங்க படிச்சாலே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து சூப்பரா பாஸ் பண்ணலாம், செம்ம மார்க் வாங்கிடலாம். இதை தாண்டி நீங்க வேற உட்கார்ந்து நீங்க